வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு எம்ப்ளாயி எப்படி ஆட் பண்ணுறது, அவன்கிட்ட வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டு வந்து எப்படி வந்து பார்க்குறது, அவன்கிட்ட வந்து எம்ப்ளாயி எப்படி எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த ஏஐ வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி இதை ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆட் எம்ப்ளாயி. ஸோ இந்த ஆட் எம்ப்ளாயி பேஜில் வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் raju@a.com, ஃபோன் நம்பர் சம்திங், ஃபோன் நம்பர், டிபார்ட்மெண்ட் காமர்ஸ், சேல்ரி ஒரு 50,000. ஓகே, ஸோ வந்து சேவ் எம்ப்ளாயி கொடுப்போம். ஸோ வந்து ராஜு அப்படின்றது வந்து சேவ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் டேரெக்டாக இதுலேருந்து டேஷ்போர்டுக்கும் போக முடியும், இல்லைனா திருப்பியும் ஆட் எம்ப்ளாயி கொடுத்தாக்கா அந்த ஆட் எம்ப்ளாயி பேஜுக்கு போகும். இப்போ வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எடிட்டும் பண்ணலாம், இல்லை டெலிட்டும் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் எடிட் ஒன். இப்போ எடிட் கொடுத்தோம்னாக்கா இப்போ வந்து ராஜு அப்படின்றத ராமு அப்படின்னு மாற்றுவோம். ramu@a.com, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ சேல்ரி ஒரு 40,000. ஓகே, ஸோ வந்து அப்டேட் எம்ப்ளாயி கொடுப்போம். ஓகே, ராஜு அப்படின்றது நம்மளுக்கு ராமு அப்படின்னு நம்ம மாறி போச்சு. அடுத்தது நம்ம இந்த இன்ஃபர்மேஷனையும் ஃபுல்லாகவே டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் கொடுத்தாக்கா டெலீட் வேணுமா, டெலீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்தனாக்கா டெலீட் ஆகிடும் அது. ஸோ வந்து திருப்பி டேஷ்போர்டுக்கு போயிட்டு ஸோ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து 1. ஸோ இதுலேருந்தே நம்ம எம்ப்ளாயி லிஸ்ட்டும் பார்க்கலாம். அடுத்தது திருப்பி எம்ப்ளாயி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அடுத்து பார்த்திங்கனாக்கா இது லாக் அவுட் கொடுத்தோன்னாக்கா இது லாக் அவுட் ஆகி வெளில போயிடும். இதில் வந்து அட்மின் லாகின் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த விஷயம் அட்மின் லாகின் பேஜிலேருந்து இந்த டேஷ்போர்ட்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ படிப்படியாக பார்ப்போம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாங்க நம்ம இப்போ ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, நம்ம இப்போ ChatGPT கிட்ட கேட்போம். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், லெட்ஸ் கிரியேட் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம PHP, MySQL, HTML, CSS and JS. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ PHP, MySQL, HTML, CSS, JavaScript. ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து HTML, CSS, JavaScript and பேக் எண்டுக்கு வந்து PHP, MySQL. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் அதில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்மின் ஃபைலு, அட்மின் லாகின், டேஷ்போர்டு, add employee, edit and delete employee and list employee page. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்கணும், நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம உள்ளே போகலாம். அது என்ன ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து ஒரு பேசிக் எம்ப்ளாயி சிஸ்டத்தை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு PHP பேக் எண்டு, MySQL டேட்டாபேஸு, HTML, CSS வந்து UI, JavaScript வந்து வேலிடேஷனுக்கும் இன்ட்ராக்ஷனுக்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு config அப்படின்ற ஃபைலில் அந்த ஃபோல்டரில் வந்து db.php இருக்க போது. அடுத்தது அட்மினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் PHP, லாகின் ப்ராசஸ்ஸு, லாக் அவுட்டு அண்ட் டேஷ்போர்டு. ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எம்ப்ளாயீஸ் ஃபோல்டரில் வந்து ஆடு, இன்சர்ட்டு, லிஸ்ட்டு, எடிட்டு, அப்டேட்டு, டெலீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்க போது. இந்த அசெட்ஸில் வந்து CSS, JS. ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்டும் ஸ்டைலும் இந்த ஃபைல்ஸ் வந்து இருக்க போது. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்க போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மெயின் டேபிள் ஒன்று, இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மெயின் டேட்டாபேஸ் ஒன்று கொடுத்துருக்கு, எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸ் கொடுத்துருக்கு. நம்ம என்ன வேணால் அந்த டேட்டாபேஸ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அட்மின் டேபிள்.
ஸோ வந்து அட்மினோடைய டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்கு அட்மின் டேபிள் ஒன்று, அடுத்தது வந்து எம்ப்ளாயி டேபிள், எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டேபிள், ஸோ எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி டேபிள். ஸோ வந்து இது 2 டேபிள் தான் இது எல்லாம் இன்ஃபர்மேஷன் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ வந்து நம்ம அட்மினில் டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு, எக்ஸாம்பிளுக்காக ஒரு பாஸ்வேர்டும் யூசர் நேம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கோரியும் அது வந்து இது கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபிக் ஃபோல்டரில் அந்த db.php இதுதான் டேட்டாபேஸ் கனெக்ஷனு. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து இதை இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணால் தான் வந்து அந்த லாஜிக்கே வந்து ஒர்க் ஆகும் எல்லாத்துலேயுமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அட்மினுக்கான லாகின் பேஜ் ஒன்று கொடுத்துருக்கு. அடுத்தது லாகின் ப்ராசஸ் பேஜ். ஸோ வந்து லாகின் பண்ண உடனே இது லாகின் ப்ராசஸ் அப்படின்றது கால் ஆகும். இந்த லாகின் ப்ராசஸில் தான் எல்லாமே நடக்கும். ஸோ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அது செக் பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்தாக்கா அட்மின் டேஷ்போர்டுக்கு வந்து லொக்கேட் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா அது இன்வேலிட் லாகின் அப்படின்றது வந்து காட்டும் நம்மளுக்கு. அடுத்து வந்து டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா டேஷ்போர்ட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட் எம்ப்ளாயி லிஸ்ட்டு இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இதில் இருக்கும். அடுத்தது ஆட் எம்ப்ளாயிக்கான டேட்டாபேஸு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எம்ப்ளாயீஸ் add.php அப்படின்ற அந்த ஃபோல்டரில் இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயியோட நேமு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சேவ் எம்ப்ளாயின்னு கொடுத்தாக்கா அதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது இன்சர்ட் எம்ப்ளாயிக்கான ப்ராசஸ் பேஜ் இது. ஸோ வந்து நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன், இது வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு ஒரு டேட்டாபேஸை வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து XAMPப்பை வந்து லோக்கல் சர்வராக யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன வந்து PHP நம்ம யூஸ் பண்ணுறோம். PHP அப்படின்றது சர்வர் சைட் லாங்குவேஜ். ஸோ வந்து XAMPP யூஸ் பண்ண போகிறோம். இப்போ XAMPப்போடைய கண்ட்ரோல் பேனல் இதில் வந்து நான் அப்பாச்சியும் MySQLம் வந்து நான் இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்தது லோக்கல் ஹோஸ்ட்டு. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இதை மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு இது க்ரியேட் ஆகிடும். ஸோ இது நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு PHP myadmin அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதை மாதிரி உங்களுக்கு டேட்டாபேஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். செக் பண்ணுவோம். ஸோ வந்து எம்ப்ளாயி அப்படின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்றோம். இதில் வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம 2 டேபிள் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து அட்மின் டேபிள், இன்னொன்று வந்து எம்ப்ளாயி டேபிள். இது 2 க்ரியேட் பண்ணோம். ஜஸ்ட்டு இது நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அட்மின்கான ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிப்போம். இங்கே போவோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் டேபிளில் வந்து ஒரு ஐடி இன்ட் வந்து ஐடி. ஸோ இதில் அட்மின் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஒன்று இருக்குது, யூசர் நேம் ஒன்று இருக்குது, பாஸ்வேர்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஐடி அப்படின்றது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு ப்ரைமரி கீ அது. அடுத்தது வந்து யூசர் நேமு பாஸ்வேர்டும் நம்ம வந்து போட்டிருக்காங்க இதில். ஓகே நம்மளுக்கு ஒரு அட்மின் டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ எம்ப்ளாயிக்குள்ளே போனீங்கன்னாக்கா இதில் வந்து நம்மளுக்கு அட்மின்கான டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எம்ப்ளாயிக்கான டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து அட்மினில் வந்து 2 வேல்யூஸ் வந்து நம்ம செட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து உள்ளே போகிறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்புறமேட்டா இது எப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது காப்பி பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் queryக்கு போயிட்டு இது அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டு அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா admin 1 2 3. ஸோ வந்து பொதுவாக வந்து பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னாக்கா ஹேஷ் பண்ணி தான் உள்ளே போடணும். பட் நம்ம வந்து இது பேசிக் அப்படின்றதால ஜஸ்ட்டு நம்ம வந்து ஹேஷ் பண்ணாமல் அப்படியே டிஃபால்ட்டாகவே உள்ளே போட்டிருக்கோம். ஸோ கொடுப்போம். ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சு 2 இன்ஃபர்மேஷன். அட்மின்குள்ளே போனீங்கன்னாக்கா இப்போ நம்ம 2 இன்ஃபர்மேஷனும் அட்மின் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து நம்மளுக்கு உள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி டேபிளில் இதை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயி டேபிளில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஐடி வந்து இருக்குது. அடுத்தது எம்ப்ளாயோட நேமு,
இமெயிலு, ஃபோனு, டிபார்ட்மெண்ட்டு, சேலரி, கிரியேட்டட் அட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் இன்னொரு டீட்டெயில் கூட நம்ம ஆட் பண்ணலாம், அதாவது எம்ப்ளாயி ஐடி. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒவ்வொரு ஐடி இருக்கும். ஸோ இந்த மெயின் ஐடின்றது டிஃப்ரெண்ட், இது 1 2 3 அப்படின்னு வரும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டு. பட் வந்து எம்ப்ளாயி ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனி கூகுள் அப்படின்ற கம்பெனி இருக்கா, G123 G125 அப்படின்ற மாதிரி அந்த ஐடிஸ் இருக்கும். ஸோ அதுதான் யூனிக்கான நம்பர். அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்ப்ளாயி நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஐடியை வச்சாக்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து கூகுள் அந்த ஸோ வந்து நம்ம இந்த எம்ப்ளாயி ஐடின்றது ரொம்ப முக்கியம். பட் வந்து நம்ம இதில் எம்ப்ளாயி ஐடி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம லேட்டராக வந்து இது நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அது எப்படி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து திருப்பியும் எஸ்கியூஎல்லில் போய்ட்டு நம்ம புதுசாக வந்து ஒரு டேபிள், எம்ப்ளாயிக்கான டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். கோ. ஓகே, நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ எம்ப்ளாயீஸ் டேபிள் உள்ளே போனீங்கன்னாக்கா எம்ப்ளாயியோட நேமு, இமெயிலு, ஃபோனு, டிபார்ட்மெண்ட், சேலரி, கிரியேட்டட் அட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 2 டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து அட்மின்கான டேபிள், இன்னொன்று வந்து எம்ப்ளாயிக்கான டேபிள். ஸோ இதை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து எக்ஸாம்புக்குள்ளே HTDocsக்குள்ளே EMP அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். HTDocsக்குள்ளே EMP. ஸோ இந்த EMP அப்படின்றது ஃபோல்டரில் தான் நம்ம எல்லா ஃபைலுமே இருக்க போகுது. மெயின் ஃபைலு, டேட்டாபேஸ் ஃபைலு எல்லாமே இருக்க போகுது. இதில் வந்து இந்த EMPக்குள்ளே கான்ஃபிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிக்குள்ளே தான் நான் சேவ் பண்ண போகிறேன், இந்த டேட்டாபேஸ் ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். நம்மளுடைய ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வந்து நம்ம VS கோட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபைல், நியூ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ வந்து புதுசாக நம்ம வந்து PHPயில் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாபேஸ் ஃபைல் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உள்ளே போடுவோம். இதை வந்து நம்ம PHPயாக சேவ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம டேட்டாபேஸ் லோக்கல் ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு, யூசர் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து பொதுவாக லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு இருக்காது. டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே பார்த்து செக் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு. இது வந்து எம்ப்ளாயி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கரெக்டாக காப்பி பண்ணிப்போம். ஏன்னா ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஸோ வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுவோம் எம்ப்ளாயி. ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதை வந்து எக்ஸாம்பிளில் HTDocsல EMPயில் கான்ஃபிக், இது வந்து db.php அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இதை போட்டாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பண்ணணும் அப்படி இன்னொரு ஃபைல், அதாவது ஒரு தனியான ஃபைல் வேணும். give a separate file to test db connection. ஸோ நம்மளுக்கு செப்பரேட் ஃபைலாக ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அது கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணோம். ஜஸ்ட்டு நம்ம டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்றத ஒன்று போட போகிறோம். கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, configure db.php இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன எரர் இருந்தாக்கா ரிப்போர்ட் ஆகும். ஸோ இந்த எரர் ரிப்போர்ட்டிங் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு அப்படின்னாக்கா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும், இல்லைனா டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு வரும். டெஸ்ட் அப்படின்றது நம்ம config ஃபைல் வெளியில் போட்டு test.php. ஸோ இதை வந்துட்டு ரன் பண்ணுவோம். நம்ம இது ரன் பண்ணுறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட்குள்ளே போயிட்டு EMP test. ஸோ நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு கனெக்ஷனு. ஸோ வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. test.php நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்ஷன் இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே டன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ அட்மின் பேஜ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அட்மின் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் லைன் கொடுத்துட்டு நம்ம டேட்டாபேஸ் ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அட்மின் பேஜ். ஸோ லெட்ஸ் க்ரியேட் அட்மின் பேஜ். ஓகே, நம்ம அட்மின் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஸோ வந்து இந்த அட்மின் பேஜில் வந்து லாகின் ப்ராசஸ்ஸு, அடுத்தது டேஷ்போர்டு. ஸோ இந்த ஃபைல்லாம் இருக்க போது. ஸோ நம்ம வந்து அட்மின் அப்படின்ற ஃபோல்டரை போட்டுக்கலாம். ஸோ இந்த அட்மின் ஃபோல்டருக்குள்ள தான் அட்மினோட ஃபைல் எல்லாமே இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து அட்மின்கான டேபிள் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம், பாஸ்வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் login.php அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைல் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நம்ம லேட்டராக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிஹெச்பியாகவே சேவ் பண்ணலாம். இதை login.php. ஸோ இந்த login.php நம்ம வந்து இதில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இங்கே போயிட்டு login.php. ஸோ வந்து நம்மளுக்கு இது கிடைக்கல, ஏன்னா நம்ம அட்மின் அப்படின்ற ஃபோல்டரில் தான் போட்டிருக்கோம். ஸோ ஐ ஃபர்காட் தட். அட்மினில் login.php. still there is error. ஸோ பார்ப்போம் என்ன பிரச்சனை அப்படின்னு. ஃபைல் வேறு இடத்துல நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஃபைல் சேவ் ஆஸ். நம்ம வந்து லாகின்ல கன்ஃபிகில் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கன்ஃபிக்லேருந்து எடுத்து மெயின் பேஜுக்கு போடுவோம். ஸோ இப்போ இதை லோட் பண்ணி பார்ப்போம். சாரி, அட்மின் போகணும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபைல் நம்ம அட்மினுக்கு மாற்றிருக்கோம். ஓகே, நம்மளுக்கு ஃபைல் லோட் ஆகிடுச்சு. அட்மின் பேஜ் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் லாகினில் யூசர் நேமும் பாஸ்வேர்டு இருக்குது, ஒரு லாகின் பேஜ் இருக்குது. இப்போ வந்து இது இந்த ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரௌசரே காட்டுறது. ஓகே ஃபைன், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது லாகின் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாகின் ப்ராசஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி கொடுத்துருச்சு login process.php. ஸோ இதில் வந்து config.session வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட்டு, அடுத்தது config.php, சார் config db.php, db வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம மெயினில் நம்ம கொடுத்த உடனே லாகின் ப்ராசஸ் அப்படின்றது இன்க்ளூட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம். ஓகே, அட்மினில் போயிட்டு லாகின். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா login process.php அப்படின்ற ஃபைல் ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதே ஃபைலை தான் நம்மளுக்கு இங்கேயும் அது கொடுத்துருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டேஷ்போர்டுக்கு போகும், இல்லைனாக்கா இதிலே வந்து நம்மளுக்கு எரர் அடிச்சிடும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு login process.php அப்படின்னு பேர் வைக்க போகிறோம். login process.php. ஓகே ஃபைன். ஸோ வந்து config.php, ஓகே சேவ் பண்ணிப்போம். திருப்பி நம்ம லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம் செக் பண்ணுவோம். இப்போ அட்மின்குள்ளே போயிட்டு இதில் admin 123 இதான் நம்ம பாஸ்வேர்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை லோட் பண்ணிவிட்டு யூசர் நேம் வந்து ABC, பாஸ்வேர்டு 123 கொடுப்போம். இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போச்சு. பட் வந்து இது நம்மளுக்கு ஜஸ்ட் எக்கோ ஆகிருக்கு. நம்ம இதை இன்னும் ஃபீச்சர் நம்ம இன்னும் வந்து அந்த பேஜ்லேயே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுற மாதிரி நம்ம காட்டுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட கரெக்டான பாஸ்வேர்ட் போட போகிறோம். admin 123 லாகின் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு ஏன் இது 404 அடிக்குதுனாக்கா, நம்மளுக்கு டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுச்சு. பட் வந்து நம்மளுக்கு டேஷ்போர்டுக்கான ஃபைல் இல்லை. ஸோ அதனால் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ லெட்ஸ் கிரியேட் dashboard.php ஃபைல். ஓகே, நம்ம ஆல்ரெடி அது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போவோம். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கான கோடு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுவோம். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டேஷ்போர்டுக்கான ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். இதை சேவ் பண்ணிவிட்டு இது dashboard.php. ஸோ வந்து இது நம்மளுக்கு இதுவாக இருக்குது. இப்போ திருப்பி போயிட்டு லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு லோக் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே போயிடுச்சு. login
வெல்கம் அட்மின் லாக்இன் ஆஸ் அட்மின். ஓகே, இப்போ லாக் அவுட் கொடுப்போம். பட் வந்து நம்மளுக்கு லாக் அவுட்கான ஃபைல் கிடையாது. ஸோ லெட்ஸ் கிரியேட் அ லாக் அவுட் ஃபைல். கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு இப்போது எம்ப்ளாயிக்குள்ளே போயிட்டு திருப்பியும் லாக் அவுட் ஃபைல். ஸோ வந்து லாக் அவுட் ஃபைலும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகே ஃபைன். ஸோ லாக் அவுட் ஃபைலு கண்ட்ரோல் V கொடுத்துட்டு ஓகே. ஸோ செஷன் ஸ்டார்ட்ஸ். நம்ம இந்த செஷனை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இதோடைய ஹெட்ரு வந்து login.phpக்கு போயிட்டு எக்ஸிட் ஆகி இந்த கோடு எக்ஸிட் ஆகிடும். இதுக்கு லாக் அவுட். ஓகே ஃபைன். ஸோ logout.php கொடுத்துருக்கோம். திருப்பி நம்ம லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிவிட்டு இது லாக் அவுட்டை கொடுத்தாக்கா இப்போ லாகின் பேஜ் திரும்பி போகணும். ஓகே ஃபைன், நம்ம லாக் அவுட் பேஜுக்கு திரும்பி வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம அட்மின் பேஜ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாக்கா லாகின் ஆகாது, நம்மளுக்கு எரர் அடிக்கும். இப்போ கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாக்கா அட்மின் 123 கொடுத்தாக்கா உள்ள வெல்கம் அட்மின். ஸோ வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் நம்மளுக்குடைய அந்த அட்மின் லாகின் கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்மின்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னாக்கா ஆட் எம்ப்ளாயி, டெலீட் எம்ப்ளாயி, எடிட் எம்ப்ளாயி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும். ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து இதில் இருக்கணும். ஸோ வந்து அதை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு ஓகே. ஸோ லெட்ஸ் க்ரியேட் ஸோ வந்து எம்ப்ளாயி இன்சர்ட் எடிட் டெலீட் பண்ணுறதுக்கான ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து எம்ப்ளாயிக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ எம்ப்ளாயியோட டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம திருப்பி பண்ண தேவையில்ல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் எம்ப்ளாயி ஃபார்ம். ஸோ இந்த ஆட் எம்ப்ளாயி ஃபார்மில் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஃபோல்டரில் வந்து add.php அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு வந்து ஆடு, அடுத்தது வந்து எம்ப்ளாயோட லிஸ்ட்டு காட்டுறது, அம்ட்டா வந்து எம்ப்ளாயி எடிட் பண்ணுறது, அடுத்தது வந்து எம்ப்ளாயி வந்து அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒன்று நம்ம இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆட் எம்ப்ளாயி. நம்ம ஏற்கனவே வந்து இந்த டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டதால் இப்போ வந்து ஆட் எம்ப்ளாயி வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எம்ப்ளாயி அப்படின்ற இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த எம்ப்ளாயின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்க போது. இப்போ வந்து நம்ம இதில் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயி உடைய add.php இந்த கோடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருப்பியும் உள்ளே போயிட்டு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு பிஹெச்பியாக வந்து ஓகே இது வந்து ஆட் ஓகே ஆட்னு மட்டும் கொடுப்போம். இப்போ அட்மின் லாக்இன் அப்படின்ற செஷன் வந்து இல்லை அப்படின்னாக்கா இது வந்து login.phpக்கே போயிடும். ஸோ வந்து போயிட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அட்மினாக லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும், இல்லைனா இது உள்ளே வரவே முடியாது. ஸோ வந்து அடுத்தது வந்து நம்ம insert.php வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ புதுசாக ஒரு ஃபைல் போட்டுப்போம். insert.php வந்து ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து சேவ் பண்ணிப்போம். ஃபைல் சேவ் ஆஸ். ஸோ இது அட்மினில் சேவ் ஆகிருக்கு, பட் வந்து நம்ம எம்ப்ளாயி ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகணும். add.php சேவ். ஓகே, நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா insert.php நம்ம வந்து ரெடி பண்ணணும். இந்த எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு insert.php வந்து ரெடி பண்ணணும். இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிட்டு இது ரெடி ஓகே நம்ம காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு insert
php. Okay, fine. ஓகே, இன்சர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணாக்கா உள்ளே இன்சர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுவோம். admin 1 2 3. ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே அந்த லிங்க் இருந்தால் தான் நம்ம வந்து அங்கே உள்ளே போக முடியும். ஸோ வந்து நம்ம இங்கே வந்து லிங்க் வைக்கணும். ஸோ இங்கே வந்து லிங்க் வைக்கிறதுக்கு ஸோ நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு ஏகிட்டே கேட்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. add.php இது மட்டும் போடுவோம். இது போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு so how to add employee, add link in admin. ஸோ இதை கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இது அது வந்து ஒரு கோடு கொடுக்குது. ஸோ href employee add.php. ஸோ இதுதான் நம்மளுக்கு கோடு. ஏன்னா இந்த எம்ப்ளாயி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்குது. ஸோ வந்து இது பார்த்திங்கனாக்கா அது இன்னொரு டேஷ்போர்டுக்கான இன்னொரு கோடு ஒன்று கொடுக்குது. ஜஸ்ட்டு நம்ம இதை காப்பி பண்ணுவோம். ஸோ இந்த எம்ப்ளாயி ஃபோல்டரில் இருக்கிறதால ஜஸ்ட்டு நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் பேஸ்ட் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி லோட் பண்ணுவோம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் எம்ப்ளாயி லிஸ்ட். ஸோ இது 2 ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆட் எம்ப்ளாயி நம்ம கொடுத்தோனாக்கா இது உள்ளே போகல. ஏன்னாக்கா நம்மளுடைய ஃபோல்டர் நேம் அது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. நம்ம கொடுத்துருக்குற ஃபோல்டர் நேம் அது டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம ஃபோல்டர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தெரியாது நம்ம என்ன ஃபோல்டர் நேமில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஜஸ்ட்டு சேவ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இப்போ திருப்பியும் நம்ம போயிட்டு திருப்பி லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனாக்கா நம்ம ஆட் எம்ப்ளாயி இந்த நம்ம என்னென்ன எம்ப்ளாயி நேம் வந்து ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கான ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நேமு, இமெயிலு, ஃபோனு, டிபார்ட்மெண்ட்டு, சேலரி. ஸோ இது எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இன்சர்ட்டுக்கான ஃபைல் ரெடி பண்ணிட்டோமா? ஓகே, நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டேட்டாபேஸ்குள்ளே இருக்குது, டேட்டாபேஸ் ஃபைல்ஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம எல்லா இதுவும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான எம்ப்ளாயி நேமு, இமெயிலு, ஃபோனு, டிபார்ட்மெண்ட், சேலரி இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ நேம் வந்து abc, இமெயில் abc@abc.com. சரி, ab.com. ஃபோன் நம்பர் சம்திங் இது ஒன்று 1 2 3 4 5 6. நம்ம லேட்டராக கூட நம்ம இதுக்கு வேலிடேஷன் எல்லாமே வைக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து ஏபிசி, சேலரி வந்து ஒரு 5000. ஓகே, சேவ் எம்ப்ளாயி கொடுத்தோன்னாக்கா எம்ப்ளாயீஸில் வந்து லிஸ்ட் நம்ம இதையும் தப்பு போட்டிருக்கோம். எம்ப்ளாயீஸில் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். பட் வந்து இதில் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா இதில் நம்ம இன்சர்ட் பண்ண உடனே அது லிஸ்ட்டுக்கு போகிற மாதிரி அது லொக்கேஷன் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் லிஸ்ட்டுக்கு போகுது அது. பட் வந்து ஆல்ரெடி வந்து சேவ் ஆகிடுச்சு. நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்க திருப்பி நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா எம்ப்ளாயிக்குள்ளே போயிட்டு எம்ப்ளாயீஸ் ஃபோல்டரில் போனாக்கா இப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இதில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை நம்ம வியூ பண்ணுறதுக்கு list.php அப்படின்ற அந்த ஃபைலை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ create list create a file to view list of எம்ப்ளாயீஸ் இது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸ் லிஸ்ட் அப்படின்ற ஃபைலை வந்து நம்ம அது கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஓகே ஃபைன். ஸோ இது நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ பிஃபோர் தட் நம்ம லிங்க்கும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடும் அது கொடுத்துருக்கு. ஸோ வியூ எம்ப்ளாயி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி அதை டேஷ்போர்டுக்குள்ளே போடுவோம். எம்ப்ளாயீஸ் ஓகே, ஃபோல்டர் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே ஃபைன். ஓகே, நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ
ஓகே, நம்ம அட்மின்குள்ளே போகிறோம். அட்மினில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து வியூ எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கும். பட் வந்து ஸ்டில் நம்ம இன்னும் அந்த லிஸ்ட்டுக்கான ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ வந்து திருப்பியும் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அது லிஸ்ட்டுக்கான கோடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ரெடி பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இது பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுப்போம். லிஸ்ட் PHP. ஓகே, இது வந்து எங்கே சேவ் பண்ணாக்கா எம்ப்ளாயி ஃபோல்டருக்குள்ளே லிஸ்ட் அப்படி நம்ம சேவ் பண்ணோம். ஓகே ஃபைன், நம்மளுக்கு சேவ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி லோட் பண்ணுவோம். ஓகே ஃபைன், நம்மளுக்கு இப்போ வந்து எல்லாமே நம்ம என்னென்ன ஃபைல் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ திருப்பி ஒரு ஃபைல் வந்து எம்ப்ளாயியோட டேட்டாபேஸ் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில் செகண்ட் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் எம்ப்ளாயி, நம்ம ஆட் எம்ப்ளாயி அது ஆல்ரெடி ஒரு பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணிடுச்சு. இது வந்து செகண்ட் டீட்டெயில் செகண்ட் @second.com second.com. ஃபோன் நம்பர் ரேண்டமாக கொடுங்க. டிபார்ட்மெண்ட் ABCD, சேலரி வந்து 10. ஓகே ஃபைன், சேவ் எம்ப்ளாயி கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ செகண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தது இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுலேயும் ஆக்ஷன் எடிட் டெலீட். இப்போ வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு எடிட் டெலீட் அப்படின்றது. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எடிட்டுக்கான ஃபைல் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது நம்ம எடிட்டுக்கானதும் டெலீட்டுக்கானதும் நம்ம இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ எடிட்கானது டெலிட்கானது நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸோ ஸ்டில் ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ChatGPT போயிட்டு create file to edit and delete. ஓகே, ஸோ எடிட் டெலீட் இதுக்கான அப்டேட் இதுக்கான ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடிட்டுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ edit.php. ஸோ இதில் போய்ட்டு Ctrl+N கொடுத்துட்டு கண்ட்ரோல் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு edit.php. ஸோ edit.php வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி அதை லோட் பண்ணுவோம். எடிட் கொடுத்தாக்கா இப்போ edit.employee இதுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் எடிட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ செகண்ட் வந்து செகண்ட் எடிட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்டேட் எம்ப்ளாயி கொடுத்துருக்கோம். பட் வந்து இது அப்டேட் ஆகலை. இப்போ update.phpக்கு நம்ம ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்டேட்டுக்கு நம்ம புது ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த அப்டேட்டுக்கான ஃபைலும் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிப்போம். ஸோ Ctrl+N கொடுத்துட்டு Ctrl+V சேவ் பண்ணிவிட்டு update.php. ஸோ update.phpக்கு ஒரு ஃபைல். ஸோ எடிட் பண்ண உடனே இந்த அப்டேட்டுக்குள்ளே வரும். அப்டேட் வந்து வந்துட்டோடனே அது வந்து அப்டேட் அடித்து திருப்பியும் அது வந்து லிஸ்ட்டுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் இதோடைய ஃபைலோடைய ஸ்ட்ரக்சரு, அந்த ஃபைலோடைய அந்த ஃப்ளோ அது. ஸோ வந்து திருப்பியும் லோட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் எடிட் செகண்ட் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்லேருந்து தான் போவோம். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் எடிட் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து இந்த செகண்ட் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மாற்ற போகிறோம். second.com வந்து b@b.com அப்படின்னு நம்ம மாற்றுவோம். b@b.com. ஓகே ஃபைன். ஸோ அப்டேட் எம்ப்ளாயி கொடுத்தனாக்கா திருப்பி போயிடுச்சு. ஸோ b@b.com அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு நம்மளுக்கு. இந்த இப்போ எடிட் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து டெலீட் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ ஓகே கொடுத்தாக்கா நம்மளுக்கு டெலீட்டுக்கு போகல. ஸோ வந்து டெலீட்டுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம டெலீட்டுக்கான ஃபைலை ரெடி பண்ணுவோம். ஸோ இங்கே போய்ட்டு ஸோ delete.php. ஸோ delete.php அப்படின்ற இந்த ஃபைலை வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஸோ டெலீட்ன்றது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன். எடிட்ன்றது தான் நம்ம வந்து அதில் எடிட்டுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் திருப்பியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பியும் ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். பட் எடிட்டுக்கு அப்படி கிடையாது. எடிட் வந்து ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தாது அது வந்து டெலீட் ஆகிடும். Ctrl+N கொடுத்துட்டு Ctrl+V. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா
அந்த அட்மின் லாகின் இல்லை ஆகி இல்லைனாக்கா லாகின் பேஜுக்கு போயிடும். இல்லைனாக்கா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து டெலீட் ஆகிடும். சேவ் பண்ணிவிட்டு delete.php. ஸோ இதுதான் இது ஃபைலோடைய டெலீட் கோடு. இப்போ வந்து திருப்பி அதை லோட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ வந்து செகண்ட் இது 2 இன்ஃபர்மேஷன் டெலிட் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்துட்டாக்கா டெலிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நோ எம்ப்ளாயீஸ் ஃபவுண்ட். ஸோ திருப்பி டேஷ்போர்டு போவோம், வியூ எம்ப்ளாயீஸ்னு கொடுப்போம். இப்போ யாருமே இல்லை. திருப்பி ஆட் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துட்டு first@a.com டிபார்ட்மெண்ட்டு ABC salary something. ஓகே சேவ் எம்ப்ளாயி. ஓகே நம்மளுக்கு ஐடி வந்து 3 தான். ஏன்னா இந்த ஐடி வந்து டிஃபால்ட் ஐடி. நம்ம எம்ப்ளாயி ஐடின்றது வேறு, இந்த ப்ரைமரி கீன்றது வேறு. ஸோ வந்து பொதுவாக நம்ம எம்ப்ளாயி ஐடி தான் போடுவோம். அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து டேஷ்போர்டு கொடுத்தனாக்கா ஸோ இப்போ வந்து இது எடிட் பண்ணுறது வந்துடுச்சு. ஸோ வந்து இது நான் ஒரு 10 மாத்திரம் அப்டேட் கொடுப்போம். ஸோ வந்து நம்ம கொடுத்த இந்த 10 இங்கே வந்து மாறிடுச்சு. ஸோ கிரியேட்டட் அட் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஓகே ஆட் எம்ப்ளாயி, திருப்பி ஆட் எம்ப்ளாயி. ஓகே டேஷ்போர்டு. ஸோ வந்து டேஷ்போர்டை வந்து நம்மளுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இப்போ வந்து டேஷ்போர்டு நம்மளுக்கு இன்னும் நம்மளை சூப்பராக மாற்றணும், கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது? ஸோ அதையும் கேட்போம். ஸோ வந்து லெட்ஸ் சேஞ்ச் த admin dashboard professional and rich look. ஓகே ஃபைன். நம்மளுக்கு வந்து இப்போ இது ஒரு கோடு கொடுத்துருக்கு. ஓகே இது அப்படியே காப்பி பண்ணுவோம். இப்போ வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே இதை பேஸ்ட் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம பேஜுக்குள்ளே போயிட்டு திருப்பி லோட் பண்ணுவோம். ஓகே சூப்பராக நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டேஷ்போர்டு, எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆட் எம்ப்ளாயி லிஸ்ட்டு லாக் அவுட்டு. ஸோ வந்து இன்னும் நம்மளுக்கு 2 வேணும். இது நம்ம ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஆட் எம்ப்ளாயி இருக்குது. ஆட் எம்ப்ளாயி வந்து தப்பாக போகுது. இதில் வந்து எம்ப்ளாயீஸ். ஓகே அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நாம் என்ன கொடுத்துருக்க ஃபோல்டர் நேம் வந்து எம்ப்ளாயீஸ். ஸோ வந்து எம்ப்ளாயீஸ் அப்படின்றத மாற்றிக்கணும். ஏன்னா அது எப்படி கொடுத்ததோ அதே மாதிரியே தான் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதால நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஃபோல்டர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆட் எம்ப்ளாயி, அடுத்தது எம்ப்ளாயி லிஸ்ட். ஓகே எம்ப்ளாயி லிஸ்ட்டு. அடுத்தது இதில் வந்து குயிக் ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டோட்டல் எம்ப்ளாயீஸ் அப்படின்றதில் நம்மளுக்கு என்ன இருக்கா அப்படின்னு பார்ப்போம். வியூ எம்ப்ளாயீஸ். ஸோ குயிக் இதையும் நம்ம இதுலேயும் நம்ம மாதிரி இருக்குது. ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். குயிக் ஆக்ஷன்ஸில் எம்ப்ளாயீஸ். ஓகே நம்ம இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே வியூ எம்ப்ளாயி. ஓகே எம்ப்ளாயி இருக்குது. ஆட் எம்ப்ளாயி. ஓகே நம்ம ஆட் எம்ப்ளாயி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் add employee page. ஓகே ஃபைன். நம்ம அதுக்கான கோடு ஒன்று கொடுக்குது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த CSS ஃபைலை வந்து நீங்கள் ஒரு version 1 version 2 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒரு தடவைக்கும் நீங்கள் அந்த ஃபுல் ஃபைலையும் நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ வந்து version 1 version 2 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ வந்து லெட்ஸ் சேஞ்ச் ஆட் போயிட்டு add.phpல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது இப்போ இது வந்து லோட் பண்ணுவோம். ஓகே நம்மளுக்கு சூப்பராக வந்து போச்சு. இப்போ இதில் தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சேஞ்ச் கிரியேட் நியூ ஃபைல். திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குமார். இமெயில் அட்ரஸ் a@aa.com. ஃபோன் நம்பர் 7 something.
1 2 3 4 5 6 7 8 9. Okay, department, okay, computer science, salary or 10,000. Okay, save employee. Okay, fine, Kumar a@a.com. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10,000. ஸோ எல்லாமே வந்து போச்சு. நம்ம எடிட் கொடுப்போம். நம்ம எடிட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். ஸோ வந்து எடிட்டும் வந்து கரெக்டாக வரணும். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் த எடிட் பேஜ். ஸோ let's create a new look for edit page 2. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து காப்பி கொடுத்துருக்கோம். இப்போ எடிட் பேஜ் இது வந்து edit.php. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுடைய edit.phpக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு இதை ரிப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இது ரோட் பண்ணாக்கா ஓகே, ஃபைன். நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடி 4, பட் எம்ப்ளாயி ஐடியை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எம்ப்ளாயி ஐடி 4 ஏன் வருதுனாக்கா அது ப்ரைமரி கீ 4 அப்படின்றதுக்காக எம்ப்ளாயி ஐடி 4 வருது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் டு சிஎஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சேலரி வந்து 20,000 அப்படின்னு மாற்றுவோம். இப்போ அப்டேட் எம்ப்ளாயி கொடுத்தனாக்கா ஓகே, நம்மளுக்கு 20,000 சேலரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து சிஎஸ் அப்படின்னு நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ ஆட் எம்ப்ளாயி கொடுத்தாக்கா அது ஆட் எம்ப்ளாயி கூட போட்டு டேஷ்போர்டில் கொடுத்தாக்கா டேஷ்போர்டுக்குள்ளே போகுது. டோட்டல் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 5. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் 5 அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூவாக இருக்கும். பட் வி ஹாவ் டு செக் தட் ஆல்சோ. ஸோ சில சமயங்களில் ஏஐ வந்து இதை மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். பட் நீங்கள் தான் வந்து அதை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ லெட்ஸ் செக் தட். டேஷ்போர்டுக்குள்ளே போய்ட்டு எங்கேருந்து அங்கே அந்த 5 வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ மேபி அது டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ எஸ், அது வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இது நீங்கள் வேணான்னா அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் டைனாமிக்காக பண்ணுற மாதிரியும் வைக்கலாம். இதில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது அட்மின்குள்ளேயே நீங்கள் ஒரு பேஜ் நீங்கள் ஒரு ஃபைல் இது மாதிரி வச்சு ஒரு என்ட்ரி போடுற மாதிரி வச்சு நீங்கள் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் போடுற மாதிரி போடலாம். ஓகே, ஸோ வந்து இதில் லாக் அவுட் கொடுத்தோன்னாக்கா லாக் அவுட் ஆகிடும். எம்ப்ளாயி நம்ம ஆட் பண்ணலாம். எம்ப்ளாயி லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம், டேஷ்போர்டுக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த பேசிக்கான ஒரு விஷயம். இந்த ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுற இந்த பேசிக்கான ஒரு விஷயம்.